எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. அண்மை செய்தி. டெல்லி மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து கடந்த வாரம் ராஜினாமா செய்த அரவிந்தர் சிங் லவ்லி தற்போது பாஜகவில் இணைந்திருக்கிறார். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். தற்போது காங்கிரஸ் மாநில தலைவராக இருந்தவர் தற்போது பாஜகவில் இணைந்திருக்கிறார். இவருக்கு பாஜகவில் எதுவும் பதவிகள் தர வாய்ப்பு இருக்கிறதா? இது தொடர்பான முழு விவரங்கள் ரமேஷ். நிச்சயமாக டெல்லியின் முன்னாள் காங்கிரஸ் மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அரவிந்தர் சிங் லவ்லி தற்போது பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றார். கடந்த ஏப்ரல் 28 தான் அவர் டெல்லி மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். அதற்கு அவர் சொல்லியிருந்த காரணம் என்பது ஆம் ஆத்மி கட்சியோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்தது தனக்கு உடன்பாடு இல்லை என கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்தார். மேலும் உட்கட்சியினுடைய அமைப்பின் செயல்பாடுகளில் தமக்கு திருப்தி இல்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் அவர் தற்போது மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மற்றும் பாஜகவினுடைய தேசிய பொதுச் செயலாளர் வினோத் தாவடே ஆகியோர் முன்னிலையில் அவர் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டிருக்கின்றார். இவர் பாஜகவில் இணைவது தற்போது முதன்முறை அல்ல. ஏற்கனவே 2017 அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். பிறகு மீண்டும் 2018 பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். அப்போது ராகுல் காந்தியை இவரை வரவேற்றார். 2-3 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியில் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் அவர் பாஜகவிற்கு திரும்பி இருக்கின்றார். குறிப்பாக அவர் நான் கட்சியினுடைய தலைவர் பதவியை தான் ராஜினாமா செய்தேன், ஆனால் நான் கட்சியை விட்டே வெளியேறியது போன்று சித்தரிக்கப்படுகிறது. மேலும் நான் கட்சி தலைவருக்கு நான் எழுதிய கடிதங்கள் ஊடகங்களுக்கு கசிவிடப்பட்டதாக கடந்த வாரம் சில குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்திருந்தார். இதற்கெல்லாம் பதிலளித்த காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஆம் ஆத்மி கட்சியோடு கூட்டணி வைப்பது என்ற பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போதெல்லாம் அந்த குழுவிலே அரவிந்தர் சிங் லவ்லியும் ஒரு உறுப்பினராக இருந்தார். அவர் இதற்கு ஆதரவான கருத்துக்களை எல்லாம் கூட தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது திடீரென ஆம் ஆத்மி கட்சியோடு கூட்டணி வைத்தது பிடிக்கவில்லை என்று கூறி தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் என்றெல்லாம் அதற்கு ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் எதிர்வினை ஆற்றியது. இது போன்ற சூழலில் தான் தற்போது அவர் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவருக்கு கட்சி அமைப்பில் ஏதேனும் சில முக்கிய பதவிகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளன. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.